ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செரோனிஸ் டிசைன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ளவுஸோட சாரீ இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் க்ரீன் கலரில் உள்ள சாரீ. இதில் வந்து ஒரு பிளெயின் சாரீ தான். இதில் வந்து அங்கங்கே இந்த புட்டா ஒர்க் மட்டும் இருந்தது சரியில். அண்ட் இதுக்கு வந்து அப்படியே கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து ஒரு பல்லு வந்துருந்தது. ஸோ அதே கலரில் தான் வந்து ப்ளவுஸும் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து அதோட ஸ்லீவ் டிசைன். இது வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸாக தான் இருந்தது, சரி ஒர்க்கோ எதுவுமே இல்லை. ஸோ இதில் வந்து இந்த ஸ்லீவ் மட்டும் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இது எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஸ்லீவ் லைனோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச் போல் மேலே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு ட்ராப் ஷேப் வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராப் ஷேப் வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஒரு ஹைட் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 இன்ச்சஸ் இருந்தது. அண்ட் வித்து வந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் போல் இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராப் வரைஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 ஸ்லீவுக்குமே வந்து சேமாக நம்ம வரைஞ்சிக்கலாம் இல்லையா. ஸோ அதை வந்து இந்த ஸ்லீவில் சென்டர் பாயிண்டில் வச்சுட்டு ஒயிட் பென்சில் வச்சு நம்ம ட்ரா பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ட்ராப் ஷேப்குள்ளே வந்து நம்ம வந்து நெட் கிளாத் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து சாரீ கலர்லேயே இருக்க ஒரு நெட் கிளாத் க்ரீன் கலரில் நெட் ஃபேப்ரிக் வந்து எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இதை டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இருந்தால் போதும், ஏன்னா நம்ம அதுக்குள்ளே மட்டும்தானே நம்ம இன்ஃப்யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 4 கார்னரில் நம்ம வந்து பின் பண்ணி வச்சுக்கலாம். பின் பண்ணிவிட்டு இடையில ஏன்னா நெட்டு இருக்கனால நம்ம செயின் போடும்போதுமே இழுக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அதனால் இருக்கிற கேப்லேயுமே வந்து நம்ம பின் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா டைட்டாக வந்து அது ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஃபஸ்ட்டு இதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம க்ரீன் கலர்லேயே வந்து நம்ம நார்மல் மெஷின் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் டூலிப் நெடில் வந்து நம்பர் 14 வந்து எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் வந்து ஒன்று போட்டுக்கலாம். ரிவர்ஸில் ஒரு சின்ன ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் ஸ்டிச் வந்து இந்த ட்ராப் ஷேப் வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து செயின் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய செயினாகவும் போட்டுக்கலாம். இந்த 2 ஃபேப்ரிக் இருக்கிறதுனால நம்ம நெட் வந்து நீடில் கொஞ்சம் மாட்டும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து அங்கே செயின் வந்து போட்டுக்கணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல்லாக செயின் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக வந்து நம்ம செயின் போட்டுட்டு நம்ம லாஸ்ட்டு எண்டில் வந்து லாஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண செயின்குள்ளே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த செயின் மேலேயே வந்து ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ ஜூமில் பார்த்திங்கன்னா தெரியும், ஜிக்ஸாக்காக, அதாவது நம்ம போட்டிருந்த செயினுக்கு ரைட் சைடில் ஒரு செயின், லெஃப்ட் சைடில் ஒரு செயின், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுத்துட்டே இருந்தோம்னா அது வந்து ஜிக்ஸாக்காக வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ கீழே உள்ள நெட் ஃபேப்ரிக் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது, நம்ம ப்ளவுஸ் கிளாத் வந்து பிரிஞ்சு வரும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்ம ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நெருக்கமாக போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த த்ரெட்டு வந்து விலகாமல் இருக்கும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பின் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இதை சுற்றி தான் நம்ம ஒர்க் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட நெட்டை வந்து நம்ம ஃபேப்ரிக்கோடு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க நெட் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஒட்டி கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம அடுத்து செயின் லைன், பீட் லைன் எல்லாமே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் கேப் இருந்தால் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம செயின்லாம் போடும்போது அது கவர் ஆயிரும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லீவ் லைன்லேருந்து போட்டு வரோம். செயின் வந்து ஸ்லீவ் லைன்லேருந்து போட்டுட்டு அந்த லைன் வந்து அப்படியே வந்து அந்த ட்ராப் ஷேப்பையும் சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், அந்த சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ராப் ஷேப்புக்கு போயிடணும். அந்த ஜிக்ஸாக் போட்டிருந்தோம் இல்லையா, ஸோ அதை ஒட்டியே வந்து நம்ம செயின் வந்து போடணும். இதில் சரி எல்லாமே ஒரு காப்பர் ஷேடில் இருந்தது. ஸோ அதனால் நம்ம மெட்டீரியல் எல்லாமே ஒரு காப்பர் ஷேடில் இருக்க மெட்டீரியல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு 2 லைன் போல் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் கொடுத்துட்ருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம ஒர்க் எல்லாமே வந்து நம்ம ஸ்லீவ் லைன்லேருந்து அப்படியே நம்ம ட்ராப் ஷேப் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பக்கம் ரைட் சைடில் போயிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் போகிற மாதிரி இருக்கும். சுகர் பீட் வந்து ப்ரிசோ பிராண்டில் இருக்க சுகர் பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மல் மெஷின் த்ரெட், ப்ளவுஸ் கலர்லேயே இருக்க மெஷின் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வந்து உடன் ஹேண்டில் இருக்கிற அயன் நெடில் யூஸ் பண்ணி நம்ம பீட் லைன் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதே மாதிரி சுகர் பீட் லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராப் பீட் போட்டுட்ருக்கோம். ட்ராப் பீட் பார்த்திங்கன்னா ஒரு 6 mm சைஸ் வந்து இருந்தது.
அந்த ட்ராப் பீட் வந்து மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இது வந்து ஜிக்ஸாக்காக நம்ம வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம். வி ஷேப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சின்ன ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த பீட் வந்து ப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது அந்த பீட் வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப்லேயே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ட்ராப் பீட் லைனும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 பீடுக்கு இடையில் உள்ள ஒரு கேப்பில் வந்து நம்ம வந்து குந்தன் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நார்மல் ஸ்டோன் தான் இது. வந்து ஒரு 4mm சைஸில் இருக்க ஒரு ஸ்டோன், க்ரீன் கலரில் நம்ம சாரீ கலர்லேயே இருந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோனுக்கெல்லாம் வந்து நம்ம சுகர் பீட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுக்க போகிறோம். ஸோ ஒரு கர்வாக வந்து ஒரு லைன் வந்து கொடுக்க போகிறோம் ஆர்ச் ஷேப்பில். இது வந்து ரொம்ப சின்ன கர்வாக இருக்காது அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு பீடாக தான் கொடுக்கணும். ஸோ 2 பீட் கொடுத்தோம் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்காது. ஒரு சுகர் பீடாக கொடுத்துட்டு அந்த ஆர்ச் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயின் வந்து அந்த பீட் லைனுக்கு உள்ளே ஒரு செயின் கொடுத்துட்டு ஒரு லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் அப்படியே அடுத்த ஸ்டோன் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அங்கே எண்ணாட் போடணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம ஒரு பீடாக வந்து கொடுத்துட்டே வந்துட்டு அந்த ஆர்ச் ஷேப் வந்து முடியும் போது உள்ளே ஒரு சின்ன ஒரு செயின் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டோனுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், சின்னதாக ஒரு லாக் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஸ்டோனுக்கு போய்க்கிட்டோம். ஸோ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஒரு சிம்பிளான ஒரு பார்டர் லைன் தான், பட் ஆனால் நம்ம ட்ராப் ஷேப்பில் நெட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடும் நம்பர் 3mm சைஸில் இருக்க ரவுண்ட் பீடும் வந்து எடுத்திருக்கோம். அதுவும் வந்து காப்பர் ஷேடில் எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வி ஷேப்பில் உள்ள கேப்பில் வந்து நம்பர் 2 சைஸ் ரவுண்ட் பீட் வந்து கொடுத்து நாட் வந்து போட்டுக்கிறோம். ஸோ அந்த ஸ்டோனுக்கு மேலே போடும்போது அதுக்கு வந்து சிங்கிளாக நம்ம போட்டு ஒரு நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்டோனுக்கும் கேப்பில் வந்து போடுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு வந்து நம்ம பீட் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு லாக் போயிட்டு அதே த்ரெட்டே வந்து அந்த வி ஷேப்க்கு உள்ள கேப்லேயும் வந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். போயிட்டு நம்பர் 2 சைஸ் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே என் நாட் போட்டால் போதும். ஸோ இதே மாதிரி லைன் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் நம்ம ஒர்க் வந்து எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஸோ கீழேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து போயிட்டு அப்படியே வந்து நம்ம ட்ராப் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ரைட் சைடில் வந்துருக்கு. ஸோ ஸ்லீவ் லைன் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து வரும். ஸோ அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெட்டுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரேமை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத்தை வந்து அந்த மெட்டீரியலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ க்ரீன் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதை ஒட்டி வந்து நம்ம லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணணும். ஸோ அந்த ஃபேப்ரிக் க்ளூ வந்து ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணணும். கொஞ்சம் எக்ஸஸாக போயிடுச்சு அப்படின்னாலுமே நம்ம நெட்டு அதுக்கு அடியில் இருக்க நெட்டு வரைக்குமே வந்து நம்ம அந்த ஃபேப்ரிக் க்ளூ போகக்கூடாது. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். இது நம்ம ஆல்ரெடி ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இருந்தாலும் நமக்கு நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படிங்கிறதுனால நம்ம லைட்டாக வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கிறோம். இல்லைனா அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே ஒரு செயின் மறுபடியும் ஒரு செயின் போட்டாலுமே நமக்கு ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம புட்டா ஒர்க் வந்து முடிச்சுக்கலாம். எல்லா புட்டாலையுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாட் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நல்லது. ஏன்னா கொஞ்சம் த்ரெட்டை வந்து நம்ம தூரமாக எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீடை வந்து நம்ம லோட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுகர் பீட், அப்புறம் ஒரு நம்பர் 3mm ரவுண்ட் பீட், அப்புறம் ஒரு சுகர் பீட். ஸோ இந்த இதில் கொடுத்து திருப்பி ஒரு நாட் போட்டோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட டூலிப் நெடில் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம ஒரு பக்கம் வந்து ஹோல் கொடுத்துக்கலாம். கீழே வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்டை வந்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த நீடில் வந்து கீழே உள்ள நெட்டுக்குள்ளே போகுதா, நம்ம சிசர் வந்து கரெக்டாக நம்ம மேலே உள்ள ஃபேப்ரிக்கில் மட்டும் போகுதா அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். கீழே லெஃப்ட் ஹேண்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதே மாதிரி போட்டுட்டு நம்ம சிசரை வந்து நம்ம வச்சு அந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நம்ம கிளாத்தை வந்து பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு அந்த எண்டு வரைக்கும் நம்ம நீட்டாக கட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து ஃப்ரண்ட் சைடு. இதில் வந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 4.5 இன்ச்சஸ் வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ 2.25 இன்ச்சில் வந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம்.
மார்க் பண்ணிவிட்டு சின்ன ஒரு மோட்டிவ் வந்து இதுக்குள்ளே கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேப்பரில் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்திருந்தேன். இதை வந்து கீழே வச்சுட்டு நம்ம ஒயிட் பென்சில் வச்சு இது மேலே வந்து மார்க் பண்ணி கொடுத்துக்கலாம். இதில் எக்ஸ்ட்ரா 2 லீஃப் இருக்கு இல்லையா, ஸோ அது வரையில அதுக்கு பதிலாக இந்த மோட்டிவ் மட்டும் வரைஞ்சிருந்தோம். இந்த மாதிரி ஒரு மோட்டிவ் வரைஞ்சிட்டு இதுக்கு சென்டரில் வந்து கிளிப் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க இது வந்து ஒரு 1 சென்டிமீட்டர் போல் இருக்க ஒரு கிளிப் ஸ்டோன் தான். ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம சாரீ கலர்லேயே இருந்த ஒரு கிளிப் ஸ்டோன். ஸோ அதை வந்து க்ளூ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம செயின் வந்து கொடுக்கணும். அதில் வந்து ஒரு 4 ஹோல் இருக்கும். அதில் வந்து நம்ம த்ரெட்டை கொடுத்து நம்ம நாட் வந்து போட்டுக்கணும். ஸோ கண்டிப்பாக நம்ம க்ளூ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி ஒரு நாட் வந்து போட்டுக்கணும். இப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இது நெட்டில் தான் நம்ம வந்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு த்ரெட் வச்சு ஒரு நாட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து அந்த கேப் இருக்கும். அந்த செயின் அந்த ஸ்டோன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்து கொஞ்சம் கர்வியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த கேப் ஃபில் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு ஜர்தோசி வச்சு அந்த இடத்துல வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ 4 கார்னர்லேயுமே 4 இடத்துலையுமே வந்து 4 சைட்லேயுமே வந்து நம்ம வந்து ஜர்தோசி வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கலாம். அது கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு கர்வ் வரைஞ்சிருந்தோம்ல கொம்பு மாதிரி ஒன்று, அதுக்கெல்லாம் வந்து சுகர் பீட் லைன் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வர லைனுக்கெல்லாம் வந்து 2 சுகர் பீடாக கொடுத்துக்கலாம். ரொம்ப கர்வாக வர இடத்துல வந்து ஒரு சுகர் பீடாக கொடுத்துக்கணும். ஸோ இதில் ஒரு இடத்துக்குமே வந்து நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஃபஸ்ட்டு நாட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஒர்க் வந்து பண்ணணும் நெட்டில் எப்போவுமே. இதில் வந்து ஒரு சுகர் பீடாக கொடுத்துக்கணும். இந்த கொம்பு முடிகிற இடத்துல வந்து ஒரு சுகர் பீடாக கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போட்டுக்கணும். இதே மாதிரி இன்னொரு கொம்பும் அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோன் சுற்றியுமே வந்து போட்டுக்கணும். த்ரெட்டை கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஒர்க் வந்து போகணும். ஸோ சுகர் பீட் ஒர்க் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதில் வந்து நம்ம ட்ராப் பீடே வந்து கொடுத்துட்ருக்கோம். இது வந்து நம்ம கண்டினியூஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப பெரிய கேப் கிடையாது, த்ரெட்டு தெரிய வாய்ப்பில்லை. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட்டு நம்ம பீட் கொடுத்துட்டு அதே மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்த பீட் வந்து நம்ம லோட் பண்ணிக்கலாம். மேலே போய்ட்டும் ஒரு சின்ன ஒரு லாக் போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்த பீட் போட்டுட்டு இதே மாதிரியே அந்த ஒரு லைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஒர்க் தான். ஆனால் வந்து நம்ம அந்த நெட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி போட்டதுனால ரொம்ப அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சாரியோட வந்து ரொம்ப ஆப்டாக இருந்தது. இது வந்து ஒரு சில்க் காட்டன் சாரீ தான். ஸோ அதனால் ரொம்ப ஹெவி ஒர்க்கும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப சிம்பிள் ஒர்க்கும் இல்லை. ஒரு செட்டில்டான ஒரு நீட்டான ஒரு ஒர்க்காக வந்து நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ட்ரை பண்ணுங்கள். இதை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து பேக் நெக்கில் வந்து நெட்டு கொடுக்கல. ஸோ நெட்டு தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்படி நம்ம ஸ்லீவ் கொடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் வந்து நெட்டை நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு போட் நெக் பேட்டர்னில் கீழே அந்த ஒரு ட்ராப் ஷேப் மட்டும் வர மாதிரி போட்டு நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ஷேப் வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கு இல்லையா, வந்து ரொம்ப டெப்த்தாக கொடுக்கல, ரொம்ப லைட் கர்வாக வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நல்லாவே ஒரு டெப்த்து கொடுத்து அந்த ஷேப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.